ஹாய் அண்ட் ஹலோ. இன்னைக்கு என்கியூல ஒரு பைஸ் எடுத்திருந்தோம். எதுக்காக அந்த பைஸ்ன்றத பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து டேட் என்ன? 5 ஆகஸ்ட். ஓகே. ஸோ நம்மளோட எப்பவும் போல ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் தான். என்னோட சார்ட்ஸில் நான் ஆர்டிஹெச் தான் பார்ப்பேன், அதனால ஆர்டிஹெச் வச்சுக்கோங்க. பிடிஹெச்ல இருந்தா நான் என்னோட சார்ட்ல எப்பவுமே வந்து மார்க் பண்ணியிருக்கிற 4 விஷயம் ப்ரீவியஸ் டேயோட செஷன்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸ். அது ஏஎம் செஷனோட ஹைஸு அண்ட் பிஎம் செஷனோட ஹைஸு அண்ட் க்ளோசிங் ப்ரைஸு அண்ட் பிஎம் செஷனோட லோ. இந்த நாலுமே என்னோட சார்ட்ல எப்பவுமே நான் மார்க் பண்ணி வச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் நான் 1 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட பயாஸ் வந்து புல்லிஷா இருந்துச்சு. சாரி, பியரிஷா இருந்துச்சு. நான் ஏன் புல்லிஷ்க்கு மாறினேன், ஏன் வந்து பைஸ் பார்த்தேன் அப்படின்றத வந்து இப்போ தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வீக், ஏன்னா இன்னைக்கு தான் வீக் ஓப்பனிங்க. ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியரிஷா க்ளோஸ் ஆயிருக்கு, என்கல்ஃபன் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இது இவ்வளவு தூரம் பை ஆனதுக்கு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லை செல்ஸுக்கு திரும்பிடுச்சுன்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ வீக்லி நமக்கு எப்படி இருக்கு, மந்த்லி வந்து நியூ மந்த் வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த எஃபிஜியில் டேப் பண்ணிட்டு போனான்னு பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் அந்த இதுக்கு வரல இன்னும். ஸோ கீழே வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்றது ஒரு போகலாம் அப்படின்றனால நான் செல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் வீக்லியில் வந்து பார்க்குறப்ப எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து ட்ரேட் ஆனது இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில வந்து இங்கே ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கு. ஓகே, நீ வந்து செல்ஸில் தானே இருக்க, ஏன் பைஸ் பார்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். ப்ரைஸு இங்கேருந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் சம்திங் கொடுத்துட்டு இஆர்எல் ஐஆர்எல் போகுது, இல்லை ஸ்விங் லோ ஹை ஸ்விங் லோ மேக் பண்ணிட்டே வருது, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஒரு ஐஆர்எல் போயிட்டு ஒரு இஆர்எல் வந்துட்டு இருக்கு, திரும்பி போயிட்டு இஆர்எல் போயிட்டு ஐஆர்எல். ஓகே, ப்ரைஸ் இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம 9:30 ஓப்பனுக்கு என்ன பண்ணுச்சு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக ப்ரீவியஸ் செஷனோட ஹைஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு, பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு. எனக்கு நான் வந்து செல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் டார்கெட் பண்ணது வந்து இந்த ஸ்விங் ஹை, அப்படி அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ஹை. ஸோ இந்த ரெண்டு ஹைஸ் தான் டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், செல்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு. 9:30 வந்து அப்படியே வந்து கேம் சேஞ்சரா இருக்கும் எப்பவுமே. அது வந்து சொல்ல முடியாது நமக்கு எப்படி பைஸோ செல்ஸோ அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நீங்க இவ்வளவு தூரம் செல் ஆனது இன்னைக்கு வந்து பைசா, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி இங்க இருந்து நீங்க பைசா பார்க்கலாம். இதுதான் ஆகுது. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம். 9:30 ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே 1 மினிட்ஸ் நான் 1 மினிட் ஸ்விட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த ஹைஸில் வந்து எஸ்எம்டி கொடுத்துட்டு ப்ரைஸ் இந்த ஹைஸில், இப்போ இந்த ஹைஸில் ஓப்பன் ஆகுது, இந்த ஹைஸில் வந்து இஎஸ் வந்து அந்த ஹைஸ் எடுக்கல. 9:30 வந்து ஓப்பன் ஆனப்போ இந்த பிஎம் செஷன் 9:30 ஓப்பன் ஹைஸ் இங்கே இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் செஷனுக்கோட ஹைஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு ப்ரைஸ். இங்க ஓப்பன் ஆனது தெளிவா பாருங்க, பிரைஸ் இந்த ஹைஸ்க்கு மேல ஓப்பன் ஆச்சு. இது வந்து இந்த ஹைஸ்லயே தான் ஓப்பன் ஆச்சு, கிட்டத்தட்ட பக்கத்துல ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. இது வந்து இந்த ஹைஸை எடுக்கல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு இங்க இருந்து பிரைஸ் எல்லாம் போகுது. ஏன்னா இது வந்து க்ளோசிங் வைக்கிறப்ப வந்து இதே எஸ்எம்டி தான், ஒரு ப்ரீவியஸ் ஹை, இது லிக்விடின்னு சொல்லலாம், இல்ல ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஹைஸ் அண்ட் லோஸும் பிடிக்கிறேன்ற படிச்சிருக்கனால இந்த ஹைஸை வந்து பிரைஸ் எடுத்துருச்சு, இங்க எடுக்கல. ஓகே, அடுத்து என்ன பண்ணுது பிரைஸ், திருப்பி ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணுது, ஓகே நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு இந்த ஐசை எடுத்துருச்சு, இது எடுக்கல அப்படின்னு. நமக்கு அடுத்து என்ன பண்ணணும், பிடிஏல எஸ்எம்டி கொடுத்ததுக்கு அப்புறம் சிஏஎஸ்டி வைக்கணும். சிஏஎஸ்டி இந்த சேஞ்சிங் செட் ஆஃப் டெலிவரி வந்து இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ ப்ரைஸ் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகாம அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னா இந்த கேண்டிலோட லோவை எடுத்துட்டு இந்த கேண்டில் வந்து ஹைஸை எடுத்துருச்சு. அதாவது நீங்க இது இப்படியும் பார்க்கலாம், கீழே எஸ்எம்டி கொடுத்து உங்களுக்கு பைஸுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னு பார்க்கலாம், இல்ல ப்ரீவியஸ் ஹைஸ்லேயே வந்து பிரைஸ் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ பிரைஸ் சப்போர்ட்டை எடுத்துட்டு அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக்கை கிரியேட் பண்ணி அந்த ஆர்டர் ஃப்ளோ பிக் பண்ணி பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ வந்து இங்க எனக்கு பை ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ப்ரைஸ் எங்க போகணும் அப்படின்னா டேரக்டா இங்க இருந்து பை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இதுல இருந்து பை. ஸோ நான் வந்து அடுத்து டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி டெய்லியில என்னென்ன நமக்கு பிடிஎஸ் இருக்கு, ப்ரைஸ் அடுத்து எங்க எங்கெல்லாம் போக போகுது அப்படின்றத மார்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டக்குன்னு எனக்கு டெய்லியில பாக்குறப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கு. அப்புறம் வீக்லிக்கு போனேன்னா எனக்கு இங்க எனக்குள்ள வீக்லியோட ஒரு ஓபி இருக்கு. ஸோ ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கு.
நான் டார்கெட் பண்ணது வந்து வீக் ஓப்பன்ற நான் டார்கெட் பண்ணது வீக்லியோட ஓபி தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஏன் பிரேக்கர் பிளாக்கு டார்கெட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்லி ஓபி தான் டார்கெட் பண்ணியிருந்தேன்னா பிரேக்கர் பிளாக்கோட அந்த சிஇ லெவல் வரைக்கும் பிரைஸ் போகலாம். இந்த பிரேக்கர் பிளாக்கோட சிஇ லெவல் வரைக்கும் பிரைஸ் போகலாம். அதை விட்டாச்சுன்னா நமக்கு அந்த இது இருக்கு. ஸோ நான் டைரக்டா வந்து செகண்ட் இதையே நான் டார்கெட் வச்சிருந்தேன். வீக்லி ஓபியா டார்கெட் பண்ணியிருந்தேன். அடுத்து நமக்கு டிஓஎல் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு ஒரு தேவை ஒரு பிடிஆர். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப இந்த இடத்துல வந்து 3 மினிட்ல ஒரு எஃப்இஜி வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. இந்த எஃப்இஜி இந்த 3 மினிட் எஃப்இஜி கிரியேட் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா நம்ம பார்ப்போம். நீங்க 5 மினிட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஆரையும் இல்லை, 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகும். இப்போ 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா இங்க கரெக்டாக நமக்கு ஒரு பிடிஆரே ஓப்பன்ல இருந்துச்சு. ப்ரைஸ் இந்த பிடிஆருக்கு உள்ள வந்துட்டு மேலே போகும். நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது நமக்கு எஸ்எம்டி கொடுக்குதா பிடிஆர் கிடைக்கான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரைஸ் நீட்டா வந்து இஎஸ் வந்து அந்த பிடிஆர் எஸ்எம்டி பண்ணிட்டு போச்சு. அதாவது ப்ரீவியஸோட எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் வந்துருச்சு. இங்கே ப்ரைஸும் வரல, இங்கே வரல. இது நமக்கு பிடிஆர் எஸ்எம்டி, அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை எடுத்துருச்சு, இங்கே எடுத்துருச்சு, இங்கே எடுக்கல. ஸோ நமக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அதாவது பிடிஆர் எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பிடிஆர்க்குள்ள ப்ரைஸ் வந்துருச்சு வரல பண்ற மாதிரி. ஸோ இதை நம்ம எஸ்எம்டியா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஏன் நீங்க இப்ப 3 மினிட்ல பாக்குறப்ப நீங்க இங்க தானே எடுத்துருக்கணும் பிரைஸ், ஏன்னா இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நான் 3 மினிட்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நமக்கு ஒரு பிடிஆரே தேவை, பிடிஆருக்குள்ள பிரைஸ் வரணும் வெயிட் பண்ணுவோம். அங்க இருந்து பிரைஸ் அக்ரெசிவா உள்ள வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரா உள்ள வந்துச்சு. 1 மினிட்ல உள்ள வந்துட்டு நீட்டா இந்த கேண்டில் உள்ள வந்த கேண்டில் இது உள்ள வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்திருக்கும், இது உள்ள வந்திருக்காது. அதாவது இந்த கேண்டிலோட லோஸ் இது எடுத்திருக்கோம், இந்த கேண்டிலோட லோஸ் இது எடுத்திருக்காது. எடுக்காம பிரைஸ் டைரக்டா இந்த கேண்டிலோட ஹைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சுச்சு. இந்த கேண்டில் ஹைஸ் சாரி இந்த கேண்டில் பாடிக்கு மேல இங்க க்ளோஸ் வச்சுச்சு. வச்ச உடனே டைரக்டா அப்படி என்ட்ரி போயிட்டேன். இங்க இருந்து பை போயிட்டு இருந்து பை போட்டு இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ்ல என்னோட எஸ்எல், என்னோட டைரக்ட் டிபி வந்து இந்த இதுதான். ஸோ எனக்கு ஒரு 1:5.6 கிடைச்சிச்சு. ப்ரைஸ் நமக்கு இந்த வீக்லி ஓபிக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா அந்த பிரேக்கர் பிளாக்ல இருந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ நான் இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா நான் அக்ரெசிவா வந்து ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரைஸ் அதே மார்க் பண்ணிடுறேன். டெய்லியில பிரேக்கர் பிளாக் இந்த இருக்கு இங்கே ஏன்னா ப்ரைஸா இந்த சி லெவல்ல தான் ஹோல்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. நான் உடச்சு வெளில போல டேரக்டா போயிட்டு நான் இங்கே ப்ரைஸ் உள்ள போயிட்டு வரவும் நான் இங்கே ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு எடுத்த என்ட்ரி. ஸோ கரெக்டாக எனக்கு தேவையான ப்ராஃபிட் $500 இங்கே ஃபுல்லாக போச்சுன்னா $1000 வந்துடும். அது நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து செட் ஆகாதுன்றனால நான் ட்ரையல் பண்ணிட்டு அந்த ஒரு $700 வச்சு நான் ப்ராஃபிட் வந்து வச்சிருந்தேன். எனக்கு ப்ரைஸ் திரும்பி வந்து எனக்கு அந்த இதில் அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஸோ கரெக்டாக சிஎஸ்டி வச்ச கேண்டில்ல அடுத்த கேண்டில் என்ட்ரி போயாச்சு. போட்டு இந்த இடத்துல வரப்ப நான் ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம். அதே மாதிரி ஒரு பீரியடுக்குள்ள அது சப்போர்ட் எடுக்க போகுது இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதை பர்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேண்டில் வந்து பர்ச் பண்ணிருக்கோம். இந்த வந்து பர்ச் பண்ணிட்டு இங்க எஸ்எம்டி கொடுத்துட்டு இறங்கிறோம். இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டா உடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் எல்லாமே ஒரு பீரியடை உடைக்கிறப்ப தான் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டா உடச்ச உடனே எனக்கு தெரிஞ்சு திரும்பி ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னு. ஸோ எனக்கு போயிட்டு இங்கே வரப்பே நான் திரும்ப ப்ரைஸ் எஸ்எல் வந்து இங்கே வச்சிருந்தேன். கரெக்டாக அந்த அடுத்த கேண்டில் வந்து இங்கே டேப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இதான் 15 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த கேண்டில் எடுத்திருக்கோம் அப்படின்றது. 15 செகண்ட்ஸில் என்ட்ரி எடுத்துருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கானதாக இருந்துச்சு. இந்த கேண்டிலுக்கு மேலே கரெக்டாக க்ளோஸ் ஆகணும். ப்ரைஸ் இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வைக்கிது, வச்ச உடனே அடுத்த கேண்டில் சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துட்டு அடுத்த கேண்டில் இங்கே எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 1 மினிட் கேண்டில் ஒரு என்ட்ரி, 15 செகண்ட்ஸ் கேண்டில் ஒரு என்ட்ரி, வெயிட் பண்ணி இந்த இதை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அடுத்த 15 செகண்ட்ஸ் கேண்டில் இங்கே ஒரு என்ட்ரி. ஸோ நமக்கு டிஒய் பக்கத்தில் தான் இருக்குன்றனால என்னோட 1:2 ஈஸியாக கிடைக்குன்றனால நான் 10 எம்என்கியூ அடிச்சுட்டு இந்த இதுலேயே நம்ம ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த கேண்டில் நம்மளுக்கு அடிச்சிருக்கோம். இங்கே தான் வச்சிருந்தேன் ப்ரைஸ். கரெக்டாக இந்த கேண்டில் அடிச்சுட்டு அப்படியே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு ட்ரேடு. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியல அப்படின்னா டவுட் இது கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்ல மெம்பர்ஸ் கிளப்ல கேளுங்க, எங்கனாலும் கேளுங்க. நான் கரெக்டா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த 50%லேயே வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ப்ரைஸ் இங்கேருந்து திரும்பலாம், இல்லை சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஆனால் சொல்ல முடியாது நம்ம இது பண்ண முடியுமா. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன். நன்றி, வணக்கம்.